ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு இந்த மூணை வச்சுமே சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இதோட மனமும் அருமையாக இருக்கும். இது கூட அப்பளம் பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி இந்த மாதிரி எடுத்து அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் ஓரளவுக்கு பொன்னிறம் ஆனதும் 10-15 பூண்டை இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து அது கூட சேர்த்துக்கணும். பூண்டை 30 செகண்ட் இந்த ஆயிலே நல்லா வதக்கணும். இப்போ ஒரு 1/2 கப் இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு வெங்காயம் இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கிட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 2 சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு அந்த அப்படியே விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூளை இந்த மாதிரி புளிக்கரைசலோடு சேர்த்து கரைச்சி விட்டுக்கணும். நீங்கள் மசாலாத்தூள் தனியாக சேர்க்குறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளிக்கரைசலை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். 1 டைம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு இதை கொதிக்க விடணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மசாலாவில் இருக்கிற பச்சை வாடெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்போட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பூண்டு குழம்பு ரெசிபி ரொம்பவே கலர்ஃபுல்லாக கமகமன்னு ரெடியாகி வந்திருக்கு. இந்த ரெசிபி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.